பேஞ்சு வந்த மாதிரி கல்வி கடலை கடைந்து 50 அரசு நெல்வென்றால் நாட்டின் கல்விக்கும் கவி வாழலுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாளர்களின் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இணைத்து நடக்கும் நமது உயிர் கோப்பை நடுகிறதுக்கும் மேலும் இச்சபையில் கூடியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் யார் தொழிலை செய்தாலும் குற்றமுதல் செய்வது என்பது எளிதல்ல. சாதாரண விழும்பிலும் தாரம் தன்னை சேர்ந்தால் குளப்பொன்றை கொள்வதனால் விலைகடல் வெறுப்பதுண்டோ புலவர தொழில் சபையில் புன்கவியாளர் சேர்ந்தால் நலமொன்றை கொள்வதனால் நவிழ்வதோ பெரிய குற்றம். சமதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை கலக்கும் பொழுது அது தன் இனம் என்று முதலிடர் என்று வேற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சில வியத்து வந்துள்ள இந்த புதிய பதவிக்கு சொல் குற்றம் பொருள் குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தன்படிலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தாரையும் மண்புடன் நலவழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் மாசமாக வாங்கிவிட்டாலும் என் தொழில் செய்தாலும் எக்குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனே நல்லாட்சி பெற வேண்டும். முருகனே செந்தில் முதல்வனே மாண்பன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை உன் தம்பியே நின்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குளிர்ச்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மொழிகளுக்கும் வெளுத்த குழந்தையால் 7 முதன்முதலாவது வளர்ந்து வருகின்றேன். நச்சம் மொழியாக மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு நிலத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம் பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வள்ளுவரிடம் கல்வி பயின்று கற்றவரின் இடத்திலும் எண்ணெய் பெற்றவரின் இடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயின முருகப்பெருமானை இசைத்தமிழ் இயற்றமிழ் நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. பழமுடி சோழ
வந்து சிகப்பு லைட் அடிச்சா என்னங்க அதனால பார்க்க தெரியாமல் இருக்கேன். சின்ன பிள்ளைங்களா இருக்கு அதே லைட்டா திருப்பி எவ்வளவு ஒரு அழகா ஆம்பளை பசங்களை அவ்வளவு ஒரு அமைதியா ரசிச்சுட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளை நீங்களே அப்படி சிகப்பு லைட் அடிக்கலாமா? பெரியவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இங்கேருந்து பார்த்தா எல்லாம் சரியா தெரியும், அங்கேருந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அடிக்கிறது இங்கே சரியா தெரியும். யார் சிகப்பு லைட்லாம் அடிக்காதீங்கப்பா. முருகப்பெருமானை வணங்கி விட்டாலும் அவன் தன்னையாக ஊர்க்கோது அவதாரங்களை தோட்டம் வெளிக்கும் மாறி காலி நீலி திரிசுள்ளி ஆட்டாளை எங்கள் அங்கமெல்லாம் போட்டாளை மாதிருக்கும் நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அன்னை இமயவிளை ஓம்கார ரூபிணியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியை வெள்ளை கலைமுடுத்தி வெள்ளை படிகொண்டு வெள்ளை கமிழ்த்து விற்றிருப்பாள். வெள்ளை அரியாசத்தில் அரசனோடு நமக்கெல்லாம் எளிமையை சரியாசம் கொடுத்து வைத்த தாயே தலைவாணியும் வணங்கி விடலாம் என்றார். கனியமுதே கருணை கடலே மாதவர் போட்டுயிலே அங்கைய கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சு மொழி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் இருந்தாலும் குறிஞ்சி நிலத்தில வேள்வி விளை சாரலிலே முதலுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கடற்கரையும் விதைக்கப்பட்டுள்ளதா தினத்துக்கும் சேதாரமின்றி பறவைக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் தானம்பாடி விதக்க என்பது வரமாட்டார். ஏன் வரமாட்டார்? வர வர எங்க அப்பா வளைத்துக்காரு உயிரோட இருந்தவர் வந்தாரு.
நம்பிராசன் சொல்லிட்டு அவர் அப்பா வரல. இருக்கல அப்பா வந்தால் மகன் இருக்கல அப்பா வரல. மகன் வந்து ஒன்லி ஒன் டைரக்ட். சரி இருக்கட்டும். கதையின் முறைப்படி தந்தையார் வந்து சொல்லக்கூடிய விவரங்களில் உடல் நீங்க சொல்லும் பொழுது கேட்காமல் என் தாயை சிறந்த கோவில் உள்ளே தந்தை செல்மிக்க மங்கதவில்லை. எனது வாக்கியத்தை பயன்படுத்தி படித்து காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணில் எத்தனை காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் என் கூடவே வருவோம். கூப்பிட்டாதான் வரணும். கூப்பிட்டாதான் வரணும். சரி சரி, அது வரைக்கும் வரவே கூடாது. இந்த காவலை எப்படியெல்லாம் எம்பெருமான் முருகன் நல்லாசையோடு நிறைவேற்றி காட்டுகின்ற எண்ணத்தோடு இருந்தாலும் அதுல முருகமாகி அனாதைய பலவை ஒன்றால் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழப்பத்தோர் மேனியாக கொண்டு கருணை கூர் முகங்களாலும் கடவுள் மணிலண்டை கொண்டு ஒரு திருமுதல் உதித்தது என்று சொன்னாரிலே உதித்த எம்பெருமானை காப்பதற்காகவே 5 வயசுல இருந்து காத்திருக்கிறாங்க. 5 வயதிலே அறியாத பருவத்திலே பிஞ்சிலே கூடி பிரிய மனமிலே முருகா என்று அனந்தனம் அவர் வரவேனை காத்துக் கொண்டிருந்தாலும் நம்மளுடைய பாடல் கேட்டவர் சரியாக ஒளி அமைப்பகம் அமைத்து கொடுத்த எங்களின் தோழன் நண்பன் நம்பா இதுகிட்ட இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் இப்படி ஒளி அமைப்பகம் அமைத்து கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றிகிறந்த வணக்கம் நண்பன்றது அவருக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கு நன்மை. உயிர் கொடுப்பான் தோழன் என்று சொல்வாரு. அதுபோல நம்மளுக்கெல்லாம் இந்த இடத்துல சரியாக எல்லாம் நன்மைக்கே அந்த மாதிரி எல்லாம் நன்மைக்கே அமைந்திருக்கு. இந்த தன்மையிலே இந்த காவலுக்கு எப்படியெல்லாம் செல்ல வேண்டும் என்றாலும் காவலுக்காக செல்ல வேண்டிய முருகனை மீண்டும் முருகனே ஆமா போதும். அதாவது நம்ம முருகனை நினைத்து இந்த இடத்துல வழி நான் வந்துருக்கேன். அன்னதினமும் விடிய காலை வரையில முருகனோட பாடலை பாடிக்கொண்டே இருக்கலாம் ஒரு ஆசை. இது வந்து பஜனை இல்லை, நாடகம். பஜனைக்கு வந்தா சாமி பாட்டா பாடலாம். ஆமா, இப்ப நாடகம் முருகனை படிச்சு ஒரு பாடல் பாடலாம், 2 பாடல் பாடலாம். அதுக்கு மேல இருந்தா நாங்க வள்ளியம்மா யார பக்கம் இருக்கீங்க? முருகப்பன் மாடத்தா எதுக்கு காதலிக்க காதல் பாட்டு படிங்க. காதல் பாட்டு படிக்கலாம், அதான கரெக்டு. அந்த கருத்தை வேணுமனை நினைத்து என்னுடைய காதலை சொல்லலாம் என்றாலும் எப்படியெல்லாம் நீங்க கொஞ்சம் புது விதமா சொல்லலாம்னு சோதிக்கலாம்னு ஒரு முடிவோடு நான் வந்திருக்கீங்க. எப்படி என்னுடைய நடப்பெல்லாம் எவ்வளவு ஒரு ஆசையோட காட்டுறது தெரியுமா? எப்படியோ என்னைக்காவது சொல்லிருக்கு. மொத்தமா சொல்லலாம். கட்டி வச்சுக்கோ எந்த நண்டு மனசு, கட்டி வச்சுக்கோ எந்த சொந்த மனசு, கட்டி வச்சுக்கோ எந்த நண்டு மனசு,
சேர்ந்தால்